ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு சொந்த நிதியில் இருந்து 1 கோடி ரூபாய் உள்பட 25 தேர்தல் அறிக்கையை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ளார். இதற்கிடையே நெல்லை எக்ஸ்பிரஸில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக நயினார் நாகேந்திரனுக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. திருநெல்வேலி தொகுதியில் பாஜக சார்பில் களமிறங்கும் நயினார் நாகேந்திரன் தனது தொகுதிக்கான 25 வாக்குறுதிகளை அறிவித்தார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தனது சொந்த நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மண்பாண்ட தொழிலாளர், கட்டிட தொழிலாளர், பத்திரிகையாளர்களுக்கு நலத்திட்டங்களையும் தேர்தல் வாக்குறுதியாக அவர் வெளியிட்டார். நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக நான் வெற்றி பெற்ற பிறகு படிப்படியாக இந்த தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதிகளை நிச்சயமாக என்னால் நிறைவேற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டு, இது தவிரவும் நமது மாவட்டத்தில் கேந்திர வித்யாலயா பள்ளி, நவோதயா பள்ளிகளும் கொண்டு வருவதற்கும், நெல்லையில் சென்னையில் இருக்கிற ஐஐடி மாதிரி இங்கே ஒரு ஐஐடி கொண்டு வருவதற்கு நான் நிச்சயமாக முயற்சிப்பேன். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் குறித்து பதிலளித்த நயினார் நாகேந்திரன், தனது நண்பர் வீட்டில் நடைபெற்ற சோதனை தனது வெற்றியை பாதிக்காது எனவும் கூறினார். சோதனைகள் வெற்றியை ஒன்றும் பாதிக்காது, என்னுடைய பிரச்சார நேரத்தை தடைப்படும். அவங்களுடைய எண்ணம் அதுதான், மக்களை சந்திக்க கூடாது, திசை திருப்பணும் அப்படிங்கிறது தான். இதனிடையே நயினார் நாகேந்திரன் நண்பரான பிரபல எலக்ட்ரானிக் கடை உரிமையாளர் மாவீரர் என்பவரின் வீடு மற்றும் கடையில் திடீர் சோதனை நடத்தப்பட்டது. வாக்காளர்களுக்கு வழங்க பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.